இன்றைக்கான வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஆல். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டோம் இல்லையா, இன்றைக்கி வந்து சுவிங் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். இதுக்கு நான் வந்து 13ஆம் நம்பர் டியூலிப் நீடில் எடுத்திருக்கேன். சேம் தான், நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போட்டோமோ சேம் மெத்தடில் தான் நம்ம சுவிங் த்ரெட்லேயும் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜரி த்ரெட்டில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே சேம் மெத்தட் தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இதில் வந்து நம்ம சுவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பேக்கில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் வந்து அந்த த்ரெட்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் இழுத்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கிங்களா இல்லை லூஸனாக பிடிச்சிக்கிங்களான்றதே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதுக்காண்டி தான் நான் அந்த பிகினரில் இதை சொல்கிறது. அப்புறம் இப்போது நீடியில் ஃபேப்ரிக் கீழே கொண்டு போயிட்டு த்ரெட்டை சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே எடுக்கணும். ரைட்டாக நீடியில் ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஜரி த்ரெட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாவே இந்த இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது காட்டன் த்ரெட்டுனால உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு செயின் ஸ்டிச் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களா, அந்த செயின் ஸ்டிச் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று பெரிய செயினாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஸ்டிச்சாக அந்த மாதிரி ஈவனாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்குறீங்களோ அதே சைஸ்லேயே மற்ற செயின் ஸ்டிச்லாம் நீங்கள் போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கீழே பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீடில் கூட கட் ஆகிறது, அதாவது நீடில் ப்ரோக் ஆகிடும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, த்ரெட்டு கட் ஆகும், நீடில் உடையும். ஸோ நீங்கள் பொறுமையாக பிகினராக இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பொறுமையாக குத்தி கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் இதில் நம்ம எப்படி எண்டு நாட் போட்டோமோ அதே தான். ஓகேங்களா? நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு செயினையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக இருக்கா, இந்த மாதிரி ஈவனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக நிதானமாக போடுங்க. இப்போ எண்டு நாட் போடுறதுக்கு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நீடில் கீழே இருந்து எடுத்து நம்ம எப்படி கீழே மேலேருந்து நீடில் வந்து கீழே எடுத்து த்ரெட்டை சுற்றுவோமோ அதே மாதிரி சுற்றி கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். இந்த ஒர்க்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. ஜரி த்ரெட்லேயும் சுவிங் த்ரெட்லேயும் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்றதை நம்ம பார்த்தோம் இந்த கிளாஸில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம சுவிங் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் ஒர்க் பண்ணும்போது சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் த்ரெட் எடுத்து அதில் நாட் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஜரி த்ரெட்டு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறனால நம்ம டபுள் த்ரெட்டாக எடுத்து ஒர்க் பண்ணுறோம். இதில் இந்த த்ரெட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இதனால தான் நான் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? நாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நீடில் காமிச்சிடுறேன். நீடில் வந்து 13ஆம் நம்பர் டியூலிப் நீடில் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியே நான் அந்த நீடில் தான் யூஸ் பண்ணேன் இந்த 2 ஸ்டிச்சஸ்க்கும், அதாவது ஜரி த்ரெட்டுக்கும் சுவிங் த்ரெட்டுக்கும். இப்போ சில்க் த்ரெட்டுக்கும் சேம் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருக்க பட்சத்தில் வந்து டியூலிப் நீடில் 14ஆம் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுலேயுமே நம்ம எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு நேராக அந்த நீடிலோட ஹூக் வந்து பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இதில் ஒரு பேக் செயின் ஸ்டிச், அதாவது சின்னதாக ஒரு பேக்கில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மேலேயும் கீழேயும், அதாவது சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2தையும் சேர்த்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? சிங்கிள் த்ரெட்னால் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். இது வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்துருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி மேலே கீழே இழுத்து கொஞ்சம் ஹேண்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறதுனால உங்களுக்கு கீழே பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் உங்களால் லூஸாக கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக பிடிச்சிருக்க முடியும். அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லோவாக இது குத்திட்டு அந்த 2 த்ரெட்டையும் நீங்கள் நீடில் சுற்றி மேலே எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம மெதுவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணும். இப்போது உங்களுக்கு இடையில ஸ்டெக் ஆச்சு அப்படி, அதாவது த்ரெட்டு வரமாட்டுது அப்படின்னா கொஞ்சம் மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இழுத்து விடுவீங்களா, அந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீடில் சுற்றணும். ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டையும் சுற்றிருக்கீங்களான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீழே
இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா, ஜரி த்ரெட்லேயும் ஸ்விங் த்ரெட்டும், இது ரெண்டுமே நீங்கள் டக்குன்னு ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். அடுத்து நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் சில்க் த்ரெட். ஓகேங்களா? நீங்கள் அந்த 2 இதையும் ஒரு 10-15 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி இப்போது ஜரி த்ரெட்டுனா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை நான் செப்பரேட்டாக சொல்கிறேன் கடைசியில். அந்த மாதிரி நீங்கள் திரும்ப வந்து அந்த மாதிரி டிசைன்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு டிசைன் கற்றுக்குறீங்க அப்படின்னா, அந்த டிசைனுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் நோட்டு நீங்கள் கடைசியில் மேக் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டிசைன் கற்றுக்கும் போதும் அந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ணி என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பார்த்து தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எனக்கு வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். செயின் ஸ்டிச்சில் ஸ்டக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே போட்டுகிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இழுத்து மேலேயும் கீழேயும் இழுத்திங்கன்னா அந்த பிசுறு மாதிரி இருக்கிறதுலாம் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு போடுறதுக்கு அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் நாட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே 2 நாட் பண்ண மாதிரி தான் கட் பண்ணி நம்ம த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுக்கலாம். இப்போ செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, அதாவது நான் 3 டைப்ஸ் ஆஃப் த்ரெட்டில் வந்து எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்றதை உங்களுக்கு காமிச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து சின்னதாக எப்படி போடுறதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த சின்னதாக செயின் ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ வந்து பெருசாக போட்டு ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதிலே வந்து பெருசு சின்னது அப்படி மாற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். மோஸ்ட்லி நம்மளுக்கு சின்ன செயின் ஸ்டிச் தான் ஒரு மோட்டிவ் டிசைன்ஸ்க்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் தீம் ஏதாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்மால் ஸ்டிச்சு தான் அதாவது அந்த இமேஜை வந்து நல்ல கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். ஓகேங்களா? அதனால் ஸ்மால் ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நம்ம இப்போது லைன்ஸ்லலாம் அதாவது ஸ்ட்ரைட் லைனில் செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னா சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் ஷேப்லலாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வரைகிற இந்த சர்க்கிள் ஷேப்லலாம் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து எந்த ஒரு ஷார்ப் எட்ஜும் வரல. இப்போ இந்த மாதிரி முக்கோண ஷேப்லாம் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் எப்படி அதாவது இந்த எட்ஜஸ்லாம் வந்து எப்படி கரெக்டாக அதாவது இந்த எட்ஜஸை வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதுல இதில் இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து நீங்கள் வந்து வரைஞ்சி பார்த்தா தான் ஒரு மோட்டிவ் டிசைனில் வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் அப்புறம் சிக்ஸாக்லலாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஷேப்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் லைன்ஸில் மட்டுமே ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்லலாம் நீங்கள் அதாவது ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இதிலலாம் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் இதிலே கற்றுக்கலாம். இந்த செயின் ஸ்டிச்சோட ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு வச்சுக்கலாம். அது நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணி எனக்கு கண்டிப்பாக இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எனி ஃப்ளவர் டிசைனாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. அந்த ஃப்ளவர் டிசைனை நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் அவுட்டர் லைன் இருக்குல்லையா, அதில் நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாலாம் போட வேண்டாம், அவுட்டரில் மட்டும் செயின் ஸ்டிச் போட்டு எனக்கு அந்த ஃபோட்டோஸ் இமேஜை வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஃப்ளவர் டிசைன் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எந்த டிசைன் எந்த மோட்டிவ் பிடிச்சிருக்கோ அந்த மோட்டிஃபை எனக்கு ஸ்டிச் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த முக்கோண ஷேப்பில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது பார்க்கலாம். இதில் வந்து 3 கார்னரில் இருக்குது. ஓகேங்களா? அந்த கார்னரில் ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இதில் கீழே பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன்னா அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீடில் இருக்கணும்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி அந்த நீடில் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மோட்டிவ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஸ்மால் ஸ்டிச்சஸ் கொடுங்க. அப்போ தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக கடைசியில் அவுட்புட் வரும். ஓகேங்களா? அந்த டிசைன் பார்க்குறதுக்கு லுக்கும் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இப்போது வந்து
ரொம்ப நிறுத்தி நிதானமாக கொடுங்க. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் போகணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லைனில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி போகணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக வராது. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் எந்த டைரக்ஷன் போகிறீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக இப்போ இந்த டைரெக்ஷனில் போகிறீங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் இந்த சைடாக இந்த இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனை பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக, அதாவது அந்த எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போது நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ இதை பார்த்து ஸ்டிச் பண்ணணுன்னா நம்மளுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணணுமோ அந்த டைரெக்ஷன் போனீங்கன்னா நீங்கள் அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும், டிஃபைன்டாகி தெரியும். ஓகேங்களா? இல்லைனா அந்த டிசைன் வந்து ப்ராப்பராக இருக்காது நம்மளுக்கு. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே தான் எந்த ஷார்ப் எட்ஜ் வர டிசைன்ஸாக இருந்தாலும் சரி, மோட்டிவ் டிசைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுதா அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிருக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு முக்கோண ஷேப்பில் ட்ரா பண்ணி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சம் பெரிய முக்கோண ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்லாம் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் சின்னது கொஞ்சம் மீடியம் அந்த மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப் எப்படி நான் முக்கோண ஷேப்பில் சொன்னேனோ அதே தான் இங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கிளாஸ் எடுத்ததெல்லாம் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.